எல்லாம் என் காலத்தில் இறங்கிட்டோம். இப்போ வந்து தோசை இருக்குது, சூடாக இருக்குது. தோசை வேற சுட சுட தோசை, அதுக்கப்புறம் இட்லி பூ மாதிரி இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. ஓகே, நல்லா கிறிஸ்பா இருக்கு ஒரு வடை. ஓகே ஓகே, இவர் தான் நம்ம தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாம் சாப்பிட்டீங்க, உங்களோட ரிவ்யூலாம் சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கு ப்ரோ, வேற லெவல். பியூர் வெஜ் ப்ரோ. இட்லி தோசை சூப்பர். தட்டை காலி பண்ணியாச்சு. ஜாலியா பண்ணாரு ப்ரோ. இது அருமை 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 அருமை. தாங்கள் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. பாரணி லடாக் ரைடர் வேற லெவல் ப்ரோ. லடாக் நீங்க ப்ரோ. வேற லெவல். செமையா இருக்கு. மோஜனா செமையா இருக்கு. ஓகே ப்ரோ, சூப்பரா இருக்கு. சூப்பர். அது பாதி வழக்கம் போல தான் காலி பண்ணி உட்காந்துருக்கேன். இன்னும் இட்லிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சொன்ன மாதிரி வெயிட்டிங். உண்மையாலுமே சொல்ல போனா ஃபுட் வேற லெவலுங்க. இந்த பக்கம் ஒரு மொபைல் கல்லிட்டு வந்திருக்கு. ஹேண்ட்ஷேக். நோ வா புது ஆளு, அதனால பழக்கம் இல்ல. பென் உட்கார். சிட். வீட்ல நம்ம போட முடியாது. போனா ஹேண்ட்ஷேக். ஹேண்ட்ஷேக். போலாம். ஓகேங்க, இப்போ சாப்பிட்டாச்சு. அடுத்தது உயிலட்டி ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸுக்கு தான் பார்க்க போகிறோம். எல்லாம் கிளம்பியாச்சு. நம்ம ஆள் பாருங்க, பயங்கர கிளாமராக இருக்காரு. ஆனால் மஞ்சள் பாய் ப்ரோ. அடுத்தது ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம் குரூப் ஃபார்ம் பண்ணி. லவ்வர்ஸா கையை பிடிச்சிட்டு போறீங்க? வாவ், செம்மையா இருக்குல்ல அது. பயங்கரமா இருக்குங்க, நினைச்சு கூட பார்க்கல. கோத்தகிரி பிளேஸை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வேற மாதிரி இடங்க அது. மாசு காட்டுறீங்க தலைவருங்க. வெறும் 6 பைக்கில் மட்டும்தான் போகிறோம். ஏன்னா மொத்தம் 10 பைக்ஸு. ஏன் 6 பைக்கில் போனோம்னா சேர்ந்து போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். கீழே இறங்க போகிறோம் ஃபால்ஸுக்கிட்ட, பார்க்கலாம்.
கண்டென்ட் ஆயிரும் அப்புறமேட்டு. அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் நான் வந்து கடைசி 1 lakh சப்ஸ்கிரைபர். அந்த லாஸ்ட் சப்ஸ்கிரைபர். ஆமா. ஹெல்மெட் வெஸ்டா? அது ட்ரீட் கொடுத்துருங்க. அதனால நான் தான் 1 lakh சப்ஸ்கிரைபர் கீழ போய் தரேன். ஃபர்ஸ்ட் நான் தான். ஒன்னும் ஆகாதுங்கிற ஒரு நம்பிக்கையில போவோம். அதான் இங்கோட்ட என் மால் விட்டா எனக்கு மட்டும் தான் இருக்கும். சரி ஓகேங்க, இப்போ கீழே இறங்கி கொண்டிருக்கிறோம். வீர வேங்கைகள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். மொத்தம் 12 பேர் போயிடும். பாருங்க ஃபால்ஸு எப்படி இருக்குதுன்னு. ஃபால்ஸ் பக்கம் வந்துட்டாங்க பாருங்க திடீர்னு. ரோட்ஸ் க்ளோஸ் ஆன மாதிரி வழிபாதை வந்து மரங்களால் க்ளோஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். தூய தமிழ் ஏதோ வரக்குறையா நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களை கீழே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மைண்டோட தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பர். உண்மையாலுமே இந்த அளவுக்கு ஒரு கேரிங் இருக்குங்கிறது பெரிய விஷயம். பார்த்தேன் பாருங்க, கிருஷ்ணர் அந்த மலையை தூக்கி பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன மலைப்பா இது? மலை வந்து சஞ்சீவி மலை. சஞ்சீவி மலையா? அங்கே சஞ்சீவி. மெல்ல 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 ஓகே. ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டிய ஒரு இடம். ரொம்ப செங்குத்தாக இருக்கிறது. இது பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக தான் பிடிக்கணும், வெயிட்டாக பிடிக்கக்கூடாது. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ். ஸ்டெப்ஸை கரெக்டாக வச்சு வாங்க, வழுக்கும். பாருங்கள் லடாக் ரைடர்ஸ். பாருங்க தண்ணி எப்படி போயிட்டு இருக்குன்னு. வேற மாதிரி. எப்படி செம்மங்க, அல்டிமேட். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் பயங்கரமாக ஒன்று பார்க்க போகிறோம். எல்லாரும் இறங்கி ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நாமளும் இறங்க போகிறோம். தண்ணியில் என்ன சேட்டை காட்ட போகிறோம்னு தெரியல, பார்ப்போம். பாதி அங்கிருந்து வரப்போ எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, குட்டியாக தான் தெரிஞ்சுது. பக்கத்தில் இருந்து பார்த்தா சொர்க்க மாதிரி இருக்குதுங்க. அந்த கிளியர் ஃபால்ஸ் பார்த்து மாட்டீங்களா ஏற்காட்டில், அதை விட ஒரு பல மடங்கு. அது வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது, சரியாக குடிக்க முடியாது. ஆனால் அது தண்ணி வந்து நம்ம மேலேயே படும். அது எல்லாமே க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் வாங்க. அடி இல்லை கொஞ்சம் மாதிரி அப்படியே உள்ளே போயிருங்க. நான் அப்படியே உள்ளே வரேன். உள்ளே போய் என் பக்கம் திரும்புங்க. தலைவர் உள்ளே போயிட்டாரு. நானும் உள்ளே போனா உள்ளே போ.
ஃபால்ஸ் வந்து இப்போ ரூமுக்கு கிளம்ப போகிறோம். நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். இப்போ மேலே ஏற போகிறோம். பயங்கரமான ஒரு ஃபன் ஜாலி எல்லாமே இந்த இடத்துல வந்துருக்கும், பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாட்டில் பார்ப்பீங்க. அடுத்தடுத்து எந்தெந்த அன்னோன் பிளேசஸ்க்கு போக போகிறோங்கிறது தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டிருப்போம், அந்த பாட்டையும் பாருங்கள். இதுக்கப்புறம் வர பாட்டையும் பாருங்கள். ரொம்ப அந்த கோத்தகிரியில் ரொம்ப ஃபன் பண்ணியிருப்போம். பயங்கர ஜாலியான ஒரு பிளேஸும் கூட இருக்குது. இந்த ஒரு ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ அப்படியே ஜாலியாக போக வேண்டியது அதுக்கு மேலே. ஷாட்டையா அது பறந்து போயிடுச்சு. வாங்க ஓகேங்க. இப்போ சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இப்போ என்ன ஸ்பெஷல்னா பிரியாணி, வெஜ் பிரியாணி. இருங்க கிண்டியா பார்த்துருவோம். வெஜ் தானே? ஆமாம், வெஜ் பிரியாணி, முட்டை குழம்பு. இப்போ இது எல்லாமே டேஸ்ட் பண்ண போகிறோம். டீம்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் சாப்பிட போகிறோம். ரெடியா? ரெடி. ஓகே. கோத்தகிரியில் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் இதுதான். கிட்டத்தட்ட வந்து இது எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ பேர்னா கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணதுங்கிறது 11 பேர் வந்து இங்கே ஸ்டே பண்ணோம். இங்கே எல்லாமே சூப்பராக கவனிச்சிக்கிட்டாங்க. அது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நேற்று நைட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நடக்க போகிறதான் சொல்லலாம். இவங்க வந்து இந்த ஃபுட்டாக இருக்கட்டும், ரூம் எல்லாமே நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். கேர் பண்ணி சூப்பராக நிறைய இடத்துல அந்த ஃபால்ஸுக்கு போனது, அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு அன்னோன் பிளேஸ் போனது, எல்லாத்தையுமே நல்லா வந்து கேர் பண்ணி எங்களை கூப்பிட்டு போனார். நாங்கள் 11 பேர் 10 பைக்ஸு இங்கே வந்து பாருங்கள். பயங்கரமாக இருக்குது இந்த ஒரு லொக்கேஷனு. அதுக்காகவே இங்கே ஸ்டே பண்ணலாம். சரிங்களா? இந்த கோத்தகிரி வந்தீங்கன்னா ரொம்ப வந்து இவங்க மூலிமா உங்களுக்கு நிறைய பிளேசஸ் கவர் பண்ண போய் பார்க்க முடியும். மணி ப்ரோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்டேலாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எனக்கு நல்லா இருந்துச்சு. அங்கே நம்ம லடாக் ரைடு இருக்கு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. செம பண்ணாங்க. சூப்பர். உங்களுக்கு ப்ரோ? வேற லெவல் ப்ரோ. செம. உங்கள் சேனல் வேண்டர் vlogs. ஆமாம். ஓகே. ஹலோ ஃப்ளோ மோட்டோ vlogging தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை ட்ராவல் vlogging இல்லை பைக் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டு. ஓகே. இவரோட சேனலுக்கு கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த வியூ பயங்கரமாக இருக்குங்க. அதுக்காகவே ஸ்டே பண்ணலாம். இதுக்கப்புறம் இன்னும் உள்ளே காட்டுறேன். சோஃபா, முன்னாடி சோஃபாலாம் இருக்குது, நல்லா இருக்குது. லைட்ஸ் எல்லாம் வந்து நான் போடல. இதுக்காகவே நாங்கள் 11 பேர் வந்து தங்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்கா? இது வந்து நம்மளோட கிச்சன். இங்கே தான் சாப்பிட்டோம். ஹாய் ப்ரோ, உங்க நேம்? பிரின்ஸ். சூப்பர், நைஸ் நேம். ஹாய் சார், என்ன பண்றீங்களா? பேக் பண்ணிட்டீங்களா ப்ரோ? பேக்கிங். ஓகே. யார் அந்த பொண்ணு? ஏதோ நீலாட்சி பச்சை வண்ணமா, அது என்ன படம்? அது வந்து பயங்கரமா இருக்கு பாருங்க. டிவி நல்ல ஸ்பேஷியஸ் ரூம். ஆமா, இன்னுமே செம கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இங்க வந்து ஃபேனே தேவையில்லை, அந்த அளவுக்கு கூலிங்காகவும் சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்தது. கிட்டத்தட்ட 4 ரூம். இது ஒரு ரூம். இதுலேயும் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட எல்லாம் ஹெல்மெட்ஸ் அது இதுன்னு நிறைய நம்ம ஆளுங்களோட மெட்டீரியலாக இருக்குது. அடுத்த ரூமுக்கு போகலாம். இங்கே பாருங்க, அப்படியே இந்த ரூமுக்கு வரலாம். இங்கேருந்து பால்கனி. இங்கே பண்ணல, நானும் பண்ணலை, போய் தான் பண்ணணும். அப்படி பண்ணுங்க ஜாலியாக. எல்லாம் கோபுரம் அது நம்ம ஐட்டம்ஸ் எல்லாமே சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம ரூம். உங்களுக்கு தெரியா தோணும்ல, பாரதி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. பாரதி கம்ப்ளீட்டா? ஓகேங்க. இது ஃபைனலாக நாம் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 11 பேர். கிட்டத்தட்ட ஒரு 14 பேராக தான் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஒரு 2-3 பேர் வந்து வரல.
பார்த்துக்கலாம். ஆனால் இவங்க வந்து நமக்காக இவங்க கம்பெனி சார்பாக நம்மளுக்கு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 11 பேத்துக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம தீபக் ப்ரோ பாருங்க கீரப் ஆயிட்டு நம்மளோட ஜாயின் பண்றாரு. இப்ப நம்ம கூட வர போறாரு. அடுத்தது 10th ஸ்டே அங்க போறோம். தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே தரேன். கண்டிப்பா நம்மளோட சேனல் சார்பா யாராவது வரதா இருந்தா என்னோட நேம் சொல்லுங்க. எவ்வளவு பெஸ்டா பண்ணி தராங்களோ அவ்வளவு பெஸ்டா கண்டிப்பா பண்ணி தருவாங்க. ஓகே, இங்கிருந்து கிளம்பலாம்.